ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மரியன்னை மன்றாட்டில் உள்ள உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள உடன்படிக்கையின் பேழை என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். உடன்படிக்கையின் பேழை என்றதுமே நமக்கு பழைய ஏற்பாடு தான் நினைவுக்கு வரும். பழைய ஏற்பாட்டில் கடவுள் உரைகின்ற ஒரு தூயகமாக உடன்படிக்கையின் பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கையின் பேழையை அவர்கள் பல இடங்களுக்கும் சுமந்து சென்றார்கள். கோவில் கட்டப்பட்ட பிறகு அந்த கோவிலுக்குள்ளே அதை வைத்தார்கள். அதை பற்றிய ஒரு தகவலை நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். அதில் பொன் தூபப்பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆகவே உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியா என்பதை பற்றி திருவை தந்தையர்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உடன்படிக்கை பேழைக்குள் 3 பொருட்கள் இருந்தன. ஒன்று, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடி. 2, ஆரோனின் தளிர்த்த கோல். 3, உடன்படிக்கையின் கற்பலகைகள். ஆகவே திரு அவை தந்தையர்கள் இந்த உடன்படிக்கையின் பேழையை அன்னை மரியாவின் முன்னோடியாக பார்த்தார்கள். மரியன்னையின் முன்னோடிகள் என்று பழைய ஏற்பாட்டில் ஏராளமாக பெண்கள் இருக்கிறார்கள். குறைந்தது 23 பெண்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, பொருட்களும் முன்னோடிகளாக இருக்கின்றன, நிகழ்வுகளும் முன்னோடிகளாக இருக்கின்றன. ஆகவே பொருட்கள், அந்த பொருட்கள் ஒன்றுதான் இந்த உடன்படிக்கையின் பேழை. இந்த உடன்படிக்கையின் பேழை அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எப்படி என்றால், இந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் 3 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடி. அன்னை மரியா புதிய உடன்படிக்கையின் பேழை. காரணம், அன்னை மரியாவின் வயிற்றினுள்ளே புதிய மன்னாவாகிய இயேசு வீற்றிருந்தார். எனவே அவர் புதிய உடன்படிக்கையின் பேழை. இரண்டாவதாக, உடன்படிக்கையின் பேழையில் ஆரோனின் தளிர்த்த கோல். ஆரோன் யார்? அவர் ஒரு குரு. ஆகவே குருவுடைய கோல் அங்கே இருக்கிறது. இயேசு யார்? இயேசுதான் குருக்களுக்கெல்லாம் குருக்கர், தலைமை குரு. தலைமை குருவாம் இயேசு புதிய உடன்படிக்கையின் பேழையாம் அன்னை மரியாவில் வீற்றிருக்கிறார். மூன்றாவதாக, கற்பலகைகள். கடவுள் தந்த கட்டளையின் பலகைகள் அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்தன. இயேசு யார்? வார்த்தை மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே இயேசு உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறார், வாழ்வு தரும் வார்த்தையாக இருக்கிறார், இரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு வார்த்தையாக, வார்த்தை மனு உருவு எடுத்தவராக இருக்கிறார். ஆகவே பழைய உடன்படிக்கையின் பேழைக்குள்ளே இந்த 3 பொருட்களும் இருந்தன. புதிய உடன்படிக்கையின் பேழையாகிய அன்னை மரியாவின் வயிற்றில் இந்த 3ம் இணைந்த இயேசு இருக்கிறார். அவர் தலைமை குருவாக இருக்கிறார், அவர் புதிய மன்னாவாக இருக்கிறார், அவர் இறை வார்த்தை மனு உரு எடுத்தவராக இருக்கிறார். ஆகவே அன்னை மரியாவை உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பது தகுதியும் நீதியுமானது என்று கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அன்னை மரியாவை போற்றுகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பேழை என்று போற்றுகிறது. நாமும் அன்னையை அவ்வாறு போற்றி அந்த அன்னையிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்வோமாக. உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.